மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போஸ்டிங் போட்டோம். உங்களுக்கு சந்தேகம்லாம் இருந்தா கேளுங்கன்ட்டு நிறைய பேர் மெம்பர்ஸ் கேட்டுட்டாங்க. வருஷத்துல ஒவ்வொருத்தர் சந்தேகங்களையும் தீர்த்து வைக்க என்னால முடிஞ்சதை நான் சொல்றேன். ஆரம்பிங்க. என்னோட இந்த ப்ரோக்ராம்ல என்னுடைய டாக்டர் சுப்ரஜா சர்மா வந்திருக்காங்க. ஆரம்பிங்க. ஆர்த்தி ஸ்ரீதர் யூஎஸ்ல இருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டு கேள்வி, ரெண்டு போஸ்டிங் போட்டிருக்காங்க. வெரி குட். ஒண்ணு வந்து ஆவக்கா ஊர்கா எப்படி செய்யறதுன்னு கேட்டிருக்கா. ஈஸியா நம்ம சட்டுன்னு குடிக்கிற மாதிரி வடை ஈஸியா வடை பண்றது. ஈஸியா வடை எப்படி செய்யணும், ஆவக்கா ஊர்கா எப்படி செய்யணும், ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி ஆவக்கா ஊர்கா. ஆவக்கா ஊர்கா பொறுத்த வரைக்கும் நல்ல முத்துன மாங்காய், நல்லா கொட்டையோட பெரிய மாங்காவா ஒரு 6 மாங்காய் வாங்கிக்கணும். 6 மாங்காய்னா கிட்டத்தட்ட 1.5-2 கிலோ வரும். மாங்காய் சைஸை பொறுத்து இருக்கு. நல்ல பெரிய கட்டி எடுத்து நல்ல கொட்டையோட நறுக்கிங்க. உள்ள இருக்கிற விதையை மட்டும் எடுத்து கொட்டையோட நறுக்கிட்டு நல்லா ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கியூப்ல பெரிய சைஸ்ல நறுக்கி உப்பு போட்டு, கல் உப்பு யூஸ் பண்ணுங்க. எப்போதுமே ஆவக்காய் பொறுத்த வரைக்கும் கல் உப்பு யூஸ் பண்ணா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கல் உப்பு அதுல போட்டு குடிக்க வைங்க. அப்புறம் எப்போதுமே எல்லாரும் என்ன பண்ணா மிளகாப்பொடி போடுவா. இந்த மிளகாப்பொடி எப்படி பண்ணுங்கிறது சொல்றேன். நல்ல காஞ்ச மிளகா நல்லா காம்ப நீக்கிட்டு வெறும் வானிலையில எண்ணெய் விடாம சிவக்க லைட்டா சிவக்க மாய்ச்சர் போற அளவுக்கு வறுத்துட்டு மிக்சியில போட்டு பொடி பண்ணி நல்லா நைஸா பொடி பண்ணி அதை போட்டுருக்கு. கடுகு வெந்தயம் இதையும் நல்லா வெறும் வானிலையில சூடு நல்லா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதையும் பொடி பண்ணி வச்சீங்க. இந்த மிளகாப்பொடி போட்டோன்னு நல்லா ஒரு கலக்குங்க. கலக்கிட்டு எந்த பாத்திரத்துல நீங்க வைக்கிறீங்களோ அந்த பாத்திரம் மாங்காய் ஊறுற அளவுக்கு மேல வர்ற அளவுக்கு நல்லெண்ணெய், நல்ல நல்லெண்ணெயா, தெற்குல ஆட்டின நல்லெண்ணெயா, கசப்பா இருக்கிற நல்லெண்ணெயா வாங்கி அதை ஊத்துங்க. ஊத்திட்டு இந்த அரைச்சி வச்சிருக்கிற கடுகு வெந்தயம் அதையும் போட்டுருங்க. நல்ல ஒரு கலரி விட்டுருங்க. வச்சு மூடி வச்சிருங்க. ஈரம் போகாத கை எப்போதுமே மாங்காய் ஊறுகாய் கெடாம இருக்கணும்னா ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா மாங்காவை நல்லா அலம்பி சுத்தம் பண்ணி தொடச்சிட்டு அப்புறம் நறுக்கி வைங்க. கையில ஈரம் படாம பாத்துங்க. கரண்டிலையும் ஈரம் இருக்கக்கூடாது. ஆவக்காய் ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் நல்லா கெடாம இருக்கணும்னா ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா எல்லாத்தையும் போட்டு கலந்து மூடி வச்சுட்டு டெய்லி ஒரு 2-3 நாள் கலக்கி விட்டுட்டு, சில பேர் என்ன பண்ணுவா பச்சை கொண்டக்கடலையை போடுவா. அந்த ஊறுகாய் ஆந்திரா சைடுல பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கொண்டக்கடலை போடுவா. வெறும் வெந்தயமும் போடுவா. குளிர்ச்சிக்காக போடுவோம். வெந்தயம் நீங்க எவ்வளவு கூட சேர்க்கிறீங்களோ குளிர்ச்சி அந்த மாங்காய் சூட்டை குறைக்கும். இதுதான் ஆவக்காய். அதான் புளிப்பு மாங்காய். அதாவது நம்ம வந்து மாங்காய் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நீல மாங்காய் போட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட் முடியாது. அது புளிப்பு ஜாஸ்தி. ஆனா நார் இருக்கும். நார் இருக்கிற மாங்காய் தான் ரொம்ப டேஸ்ட் இருக்கு. நீல மாங்காய் போடலாம். நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது மாங்காய், புளிப்பு மாங்காய். கொட்டையோட இருக்கிற மாங்காய் பதமா முத்துன மாங்காவை வாங்கி போடணும். அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி வெந்தயமும் கடுகு என்ன ரேஷியோ போடலாம்? இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 1.5 கிலோ 2 கிலோ மாங்காய்னா ஒரு 6 மாங்காய்னாக்கா ஒரு 2 கை வர அளவுக்கு, இந்த கை அளவு வர அளவுக்கு கடுகு வெந்தயம். நமக்கு எப்போதுமே சமயத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணுதான் அளவு. எப்போதுமே நீங்க ரேஷியோ சொல்லும் போது ப்ரொபோர்ஷன் 1 ஸ்பூன் போடுங்க 2 ஸ்பூன் போடுவாங்கன்னா மாறும். கண் திட்டம் மாறும். கண் திட்டத்துக்கு எவ்வளவு செய்யறோமோ அதுதான் நல்லது. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னாக்கா அந்த ஆத்துல வடை எப்படி போடுறது. ஏன்னா ஆத்துல ரொம்ப வெயில் இல்ல, நிழல்ல வளர்க்குற மாதிரி தான் ஈஸியா. அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து வெயில் இருக்காது, அதனால கஷ்டம். சிம்பிளா சொல்றேன். நல்லா மாவு ஜவ்வரிசி வாங்கி ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் ஊறினா போறோம். ஊறி அது நல்லா வந்து தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. அப்படியே கரைஞ்சிடும். அதுல என்ன பண்ணுங்க, பச்சை மிளகா நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி வடிகட்டி அதையும் ஊத்துங்க. உப்பு போடுங்க. இறக்கி வச்சுட்டு 2-3 எம்சம்பழம்ல புளியலாம். எம்சம்பழம் கிடைக்கல அப்படின்னா ஆத்துல இருக்கிற தயிர், நல்லா புளிச்ச தயிர், அது ஒரு 2-3 கரண்டி போட்டு நல்லா கலக்கி நல்லா சூடா இருக்கும்போது ஸ்பூன்ல எடுத்து நிழல்ல உணர்த்திட்டேன்னா ஒரு 2 நாள்ல அது காஞ்சிடும். வெயிலே தேவையில்லை. நல்லா சூப்பரா ரவுண்டா வரும். நீங்க ஸ்பூன்ல எடுத்து ஊத்துறது பொறுத்து இருக்கு. ரெண்டாவது அந்த ஜவ்வரிசிய நல்லா கலரி, மாவு ஜவ்வரிசினா நல்லா
சுரண்டு வரும். தண்ணி ஊற்றி நம்ம பண்ணும்போது நல்லா சுரண்டு வரும். அந்த ஜவ்வரிசி வடை டேஸ்டா இருக்கும். அது என்ன பதத்துல? அது நீங்க எடுத்து ஊத்தும் போது நல்ல தோசை மாவு பேட்டர்ல வரும். அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அடுத்தது ஸ்ரீவித்யா சுப்பிரமணியம். ஸ்ரீவித்யா சுப்பிரமணியம் புது மெம்பர். என்ன கேட்டிருக்காங்க? கொத்தமல்லியை வச்சு ஏதாவது புது ரெசிபி. சூப்பரா பண்ணலாம். கொத்தமல்லியில வச்சு இது எல்லாருமே சட்னி பண்ணுவான். நான் ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி சொல்றேன். கொத்தமல்லியை நல்லா வாங்கி ஒரு கட்டு நல்ல பெரிய கொத்தமல்லியா வாங்கி தண்ணியில நனைச்சிட்டு காரம் கீழே பாலெல்லாம் நறுக்கிடுது. இலைய மட்டும் எடுத்து நல்லா ஒரு துணியில போட்டு உடச்சிருக்கணும். அது தண்ணியெல்லாம் போயிடும். தண்ணியெல்லாம் துடைச்சிடணும். அதை சும்மா நல்லெண்ணெயை ஊற்றி ஒரு வதக்கு வதக்கி தனியாக எடுத்து ஊற்றி நீங்க சட்னிக்கு அரைக்கிற மிளகா பொடி, மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, புளி, பெருங்காயம், வரமிளகா இதெல்லாம் நல்லா வதக்கி இதை முதல்ல மிக்சியில் அரைக்கணும். பாதி அரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த வதக்குன கொத்தமல்லி அதுல போடணும். போட்டு அதையும் நல்லா மிக்சி தண்ணி விடாம அரைக்கணும். தண்ணி விடாம அரைச்சீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா உதிரா வரும். அப்புறம் அதை எடுத்து ஒரு வானிலையில நல்லெண்ணெயை ஊற்றி இதை போட்டு நல்லா வதக்கினா அப்படியே சுருண்டு ஒரு சட்னி தொக்கு மாதிரி வரும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மாசம் 1.5 மாசம் வரைக்கும் சாப்பிடலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். சரி பாருங்க. அடுத்து மீனா ஐயர் மாமி என்ன கேட்டிருக்கா? மிளகூட்டல். ராமநாடுல முக்கியமா செய்யக்கூடிய கூட்டுக்கு பேரு மிளகூட்டல் பேரு. எந்த காய் வேணாலும் போடலாம். பெரும்பாலும் மிளகூட்டலுக்கு வந்து வெள்ளை பூசணிக்காய் நல்ல டேஸ்டா இருக்கும். சௌசௌ டேஸ்டா இருக்கும். கேரட் நல்லா இருக்கும். எல்லா வெஜிடபிளும் போடலாம். பீன்ஸ் போடலாம். எல்லா காய்கறியும் ஒரு கப் அளவுக்கு எடுத்து தண்ணியில வேக விட்டு ரெடி பண்ணிக்கோ. பைத்தம்பருப்பு தனியா வேக வச்சு மச்சு இந்த காயில போட்டுங்க. கலக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வந்த உடனே தேங்காய், வரமிளகா, பச்சை ஜீரகம், தேங்காவை பச்சையா எடுத்துங்க. எண்ணெயில மட்டும் கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு வதக்கி அதுல தேங்காவை போட்டு பச்சை ஜீரகம் இந்த தேங்காவை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸா வழுமூணுன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல. வழுமூணு அரைச்சி இந்த கொதிச்சிட்டு இருக்கிற அந்த கூட்டுல போட்டுட்டு தேங்காய் எண்ணெயில கடுகு, கருவேப்பிலை தாளிச்சு அதில் போட்டுட்டு இருந்தா மிளகு போட்டு வெங்காயம் நம்ம போட்டு அரைச்சிடும். சாரதா சுப்பிரமணியன் குழிப்பணியாரம் நம்ம செய்யும் போது ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது எடுபடாது. அது எடுபடுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒண்ணுமே கிடையாது. கல்லுல சூடு போட்டு எண்ணெயை எவ்வளவு போல காட்டுறீங்களோ அது எவ்வளவு சீக்கிரமா. அதாவது நான்ஸ்டிக்ல குழிப்பணியாரம் தட்டெல்லாம் கிடைக்குது. அதுல பண்ணுங்க. ஈஸியா வரும். எண்ணெய் ஊத்தினா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்பெல்லாம் அட்வான்ஸா குழிப்பணியாரம் தட்டெல்லாம் வந்துருச்சு. 2 தட்டு 2 அடுப்புல வச்சிருந்தாக்கா அந்த டைம்ல ஒரு 16-17 ஓடியாந்துடும். விஜயலட்சுமி வைத்தியநாதன். விஜயலட்சுமி சொல்லுங்க. சமோசா கிறிஸ்பியா வரணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. எப்போதுமே ஒரு ஐட்டம் கிறிஸ்பின்னா அது வியாதின்னு அர்த்தம். நம்ம நேற்றே நம்ம அந்த பூரி கேட்டிருந்தா அதை பத்தி சொல்லியிருந்தோம். மைதா மாவுல டால்டா இல்லைன்னா எண்ணெய் இதை ஊற்றி பிசையும் போது கொஞ்சம் ரவையும் போட்டுருவோம். ரவையை போட்டு நல்லா இட்டுட்டு உள்ள ஸ்டப் பண்ணி சமோசா. அதாவது சமோசா போடும்போது ஒரு கல்லுல சப்பாத்தி கல்ல இட்டுட்டு அதை பாதியா நறுக்கிடுங்க. நறுக்கிட்டீங்கன்னா ஒரு பாதி அப்படி மடிச்சுன்னா புடவை மாதிரி வரும். அதில் நீங்க மாவு தொட்டு இட்டுட்டு ஸ்டப்பிங் உள்ள பண்ணி ஒரு சைட்ல 3 இல்ல 3 சைடுல ஸ்டெப்பரா ஷேப் வரும். அது நல்லா மீடியம் ஃபிளேம்ல பொரிச்சு எடுத்துட்டாக்க கிறிஸ்பியா வரும். ஸ்ரீகலா ரவிசங்கர் நியூ மெம்பர் நினைக்கிறேன். என்ன கேட்டிருக்கா? புது மெம்பர் தான் கேட்டிருக்கா. நெக்ஸ்ட் ஃப்ரூட் ஜாம் அருமையான ஐட்டம். புதுசா யாரும் கேட்டிருக்கா. நல்ல ஒரு ரெசிபி. அதை நான் ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கேள்வியிலே ஆப்பிள், வாழைப்பழம், புரிஞ்சுங்க. ஆப்பிள், வாழைப்பழம், ஆரஞ்சு, பிளம்ஸ் நல்ல திதிப்பான பிளம்ஸ், கிரேப்ஸ், சீட்லெஸ் கிரேப்ஸ் எடுத்துக்கணும். நல்ல திதிப்பா இருக்கிற கிரேப்ஸ், சீட்லெஸ் கிரேப்ஸ். சீட்லெஸ் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ் தான். பச்சை கலர் கிடையாது. பிளாக் கிரேப்ஸ், சக்கரை. என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையும் தோல் உரிச்சு
அப்படியே மிக்சியில போட்டு நல்லா பூரா அரைச்சிக்கணும். அரைச்சி நான்ஸ்டிக் தவால இத போட்டு 1 கப்பு பழங்களுக்கு 1 கப் சர்க்கரை, அந்த ரேஷியோல சர்க்கரையும் அதுல போட்டு கிளறிட்டே வாங்கும். இந்த சர்க்கரை பாகும் அதுவும் சேர்ந்து அப்படியே கரைஞ்சி வரும்போது சுருண்டு வரும். அந்த நான்ஸ்டிக் தவால பண்ணும்போது ஒரு மரக்கரண்டி எப்போதும் யூஸ் பண்ணுங்க. இந்த மரக்கரண்டியில அப்படியே எடுத்து அப்படி ஊத்துனீங்கன்னா அப்படி மொத்தமா வரும். டிராப்பா வந்துச்சுன்னா ஓவரா வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியே எடுத்துன்னா அப்படியே வழுக்கிட்டு வரும். அது நேரத்தில் என்னப்பா ஆஃப் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் பாதி சூட்ல இருக்கும்போது சிட்ரிக் ஆசிட் 1 ஸ்பூன், சிட்ரிக் ஆசிட் வேண்டாம் நான் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா எலுமிச்சம்பழம் ஒரு 1/4 மூடி இல்லைன்னா ஒரு 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழத்தை ஊத்திட்டு கலக்கிட்டு வச்சேன்னா கெடாது. நல்லா ஆடணும்னா ஸ்டெர்லைஸ்டு பாட்டில், நல்லா வெந்நீர்ல பாட்டில போட்டு நல்லா அலம்பி தொடச்சி எடுத்துட்டு அதுல போட்டு வைக்க, கெடவே கெடாது. கெடாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு மெத்தட்னா ஸ்டெர்லைஸ்டு பாட்டில், அது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னாக்கா பாட்டில் வந்து நல்லா சுத்தமா இருக்கிற பாட்டில் போட்டு வச்சிட்டேன்னா நல்லா டைட் போட்டு வச்சிட்டேன்னா கெடாம. பிரேமி முரளி அவ வந்து நம்ம சாதாரணமா மெதுவடை போட்டா அப்படியே போண்டா மாதிரி ஆயிடும். ஆமா, எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரே ஒரு தவறு என்னன்னாக்கா இந்த வடமாவை எடுத்து போடும்போது உருண்டு வந்துடும் போண்டா மாதிரி. இப்ப எங்காச்சும் மாமி பண்ணும்போது போண்டா மாதிரி ஒரு சமயத்துக்கு அதை திட்டுவேன், போண்டா மாதிரி புண்ணியத்துக்கு போண்டாவா வடையான்னு கேட்பேன். அது உங்க இஷ்டத்துக்கு நீங்க எப்படி சாப்பிடுறீங்களோ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவா. ஆனா வடையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே செய்யற ஒரு தப்பு என்னன்னாக்கா இந்த மாவு பதம் ரொம்ப முக்கியம். வடைக்கு மாவு பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாவு பதம் எவ்வளவு போல தண்ணி ஆயிட்டோ நீங்க போடும்போது உருட்டிட்டு போயிடும். ஆனா மாவு அரைக்கும் போது நல்லா கெட்டியா அரைக்கும். பச்சை மிளகா போட்டு அரைக்கும் போது நல்லா கெட்டியா அரைச்சிட்டு வாழை இலையில போடுவோம். எப்போதுமே நம்ம எல்லாம் பிளாஸ்டிக் அந்த பால் பாக்கெட் அதுல வந்து வரைய தட்டுவா, டவராக்கு பரட்டி வச்சு அதுல தலையை தட்டுவா, அதெல்லாம் வேஸ்ட். வாழை இலையில நல்லா கெட்டியா இருக்கு, மாவு கெட்டியா இருக்குன்னா அதை போட்டு சும்மா கையில தட்டினா அப்படி அமுங்கி போகும். அப்புறம் நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு அது அந்த இலையை எடுத்து அப்படி எண்ணெயில போடும்போது அது அந்த ஷேப்போட வரும். வடை பின்றது பெரிய கலை, தனியா ஒரு செப்பரேட் கலை. அது வடை செய்யுது எல்லாருக்கும் போண்டா தான் வரும். நம்ம ஆத்திலே அது மாதிரி வந்திருக்கு சமயத்துல, நம்ம வந்துருக்கு. உப்பு போடும் போது கிரைண்டர்லயே உப்பு போடுறவாளா இருக்கா, அது உப்பு அதுல பிடிக்கும். உப்பு ஆமா அது எல்லாரும் பண்ணுவாங்க. பச்சை மிளகா போட்டு அரைக்கும் போது உப்பு போட்டு அரைச்சிடுவாங்க. அது மாதிரி அரைச்சாக்கா நீர்த்து மாவு நீர்த்து போயிடும். அதனால எடுத்து வச்சுட்டு உப்பு போட்டு கலந்துனாக்கா அந்த திக்னஸ் இருக்கும். ரெண்டாவது மாவு தண்ணி விடாம எவ்வளவு கெட்டியா அரைக்கிறத பொறுத்துதான் இருக்கு. நீங்க அரைக்கும் போது பக்கத்துல இருந்து தண்ணி விடாம அரைச்சதுனாலே மாவு நல்லா பிளப்பியா வரும், சாஃப்டா திறந்தாலும் ஊதி வரும். அந்த மாவை நீங்க வடை போட்டுருந்தா நம்ம கிறிஸ்பியா வடை ஷேப்ல வரும். மெம்பர்ஸ் கேட்ட கேள்விகளுக்கு என்னால முடிந்த வரைக்கும் நான் ஆன்சர் கொடுத்துருக்கிறேன். வேற ஒரு எபிசோட்ல நல்ல ஒரு கேள்விகளோட சந்திப்போம். அப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் ஆதார மெம்பர் நியூ மெம்பர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கிவ் யுவர் ஃபீட்பேக். ஹவ் இஸ் த குரூப்? ஏன்னா மற்ற குரூப் மாதிரி இது கிடையாது. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம குரூப்ல வந்து வெப்லிங்க் ஷேரிங்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபீல் செக்யூர்டு குரூப். அன்வான்ட் நான் கமெண்ட்ஸ்லாம் உள்ள வர முடியாது. செக்யூர்டு குரூப், ஆதாரம் குரூப். நீங்க உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. யூ ஆட் யுவர் பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் டு தி குரூப், லெட் தெம் என்ஜாய். நம்ம எல்லாருமே குக்கிங் டீம் தான். நம்மளுக்கு சில கலைகள் நமக்குள்ள டேலண்ட் எல்லாம் மறைஞ்சிருக்கும், அது வெளியே கொண்டு வாங்க. எல்லாருக்குமே பயன்படும், எல்லாருடைய ரெசிபி உங்களுக்கும் பயன்படும். அதனால இந்த ஒரு அரிய வாய்ப்பினில் உங்களை அனைவரையும் சந்தித்து மற்ற மகிழ்ச்சி. இன்னொரு எபிசோட்ல வேற ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சாமிநாத சர்மா. நன்றி, வணக்கம்.